ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாம் மீண்டும் கூடியவரை தேவன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளில் நாம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து அவருடைய போதனைகளிலிருந்து கற்றுக்கொள்ள தெரிந்து கொண்டதான வேத வசன பகுதி யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 21வது வசனம் வரை உள்ள பகுதிகள். இந்த வசன பகுதி, அதாவது யோவான் 10 9ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சி தான். அதாவது 9ஆம் அதிகாரத்தையும் 10ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனம் வரை உள்ள பகுதிகளை, குறிப்பாக 9ஆம் அதிகாரம் முழுமையும் 10ஆம் அதிகாரத்தில் 21 வசனம் வரை உள்ளதை ஒரே நிகழ்வாக தொடர்ச்சியானதாக கருதலாம். ஏனென்றால் நாம் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு புரவி குருடனுக்கு சுகமளித்த நிகழ்வை நாம் பார்த்தோம். சென்ற வாரத்தில் அதை நாம் தியானித்திருந்தோம். இந்த 10ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனத்தை நாம் படிப்போமானால், வேறே சிலர் இவைகள் பிசாசு பிடித்தவனுடைய வசனங்கள் அல்லவே, குருடருடைய கண்களை பிசாசு திறக்கக்கூடுமோ என்றார்கள். அப்போது குருடனுடைய கண்களை திறந்ததன் அடிப்படையிலே அடுத்து எழுந்ததான ஒரு விவாதம் அல்ல சர்ச்சை தான் இந்த 10ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே 9ஆம் அதிகாரத்திலே தொடர்ச்சியாக இதை பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் அது 9ஆம் அதிகாரத்தின் நிகழ்வோடு மட்டும் நிற்பதல்ல. நாம் ஏற்கனவே 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூடார பண்டிகைக்கு சென்றிருந்தார் என்று பார்த்தோம். அந்த கூடார பண்டிகை முடிந்த பின்பு மேலும் ஒரு சில நாட்கள் இயேசு எருசலேமிலே தங்கியிருந்து அங்குள்ள மக்களோடு உரையாடினார், பேசினார், போதித்தார். ஆகவே 7ஆம் அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம் 21 வசனம் வரை இதெல்லாம் ஒரே காலகட்டத்தில் ஓரிரு நாட்கள் முன்பின் நடந்த நிகழ்வுகள்தான். அவைகளே யோவான் அப்போஸ்தலர் தொகுத்து எழுதியுள்ளார். இது இந்த வசன பகுதி கூட. ஆகவே கூடார பண்டிகையுடைய தொடர்ச்சியாக நாம் காண முடியும். இந்த 7ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்ப்போமானால், 7ஆம் அதிகாரத்துக்கு முன்பு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப், ஜீவ அப்பம் நானே என்று சொல்லியிருந்தார். அடுத்ததாக 7ஆம் அதிகாரத்தில் கூடார பண்டிகை முடிந்த பின்பு 8ஆம் அதிகாரத்தினுடைய செய்திகளை நாம் பார்ப்போமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஐ ஆம் ஹி, நானே அவர் என்று தன்னை அடையாளப்படுத்துகின்றார். இந்த ஐ ஆம் என்கிற வார்த்தை அனைத்துமே மிக முக்கியமானவைகள். ஏனென்றால் அவை பழையற்பாடிலே ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று சொன்ன, இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையோடு தொடர்புடையவை. அதுபோல் 9ஆம் அதிகாரத்திலே ஐ ஆம் லைட், ஐ ஆம் த லைட், நானே உலகுக்கு ஒளியாக இருக்கிறேங்கிற வார்த்தையை 9ஆம் அதிகாரத்திலே சொன்னார். இந்த 10ஆம் அதிகாரத்திலே ஐ ஆம் த டோர், நானே ஆடுகளுக்கு வாசல் என்கிற அந்த வார்த்தையை சொன்னார். அதுபோல் ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட், இந்த 2 பதங்களையும் இந்த அதிகாரத்திலே சொன்னார். ஆகவே இவைகள் ஒரு அடிப்படையான தகவல்களாக நாம் வைத்து கொண்டு இனி நாம் 10ஆம் அதிகாரத்திலே வசனமாக செல்வோம். அந்த அதிகாரத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிவதற்காக ஓரிரு வசனங்களை நாம் வாசிப்போம். ஓரிரு வசனங்கள் என்று சொல்லும்போது முதல் 6 வசனங்களை வாசிக்கலாம். அப்போது உங்களுக்கு இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்ற வசன பகுதியிலே என்ன செய்தி சொல்லப்பட்டுள்ளங்கிறது உங்களுக்கு தெளிவடையும். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான்.
அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போகும் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவர்களின் கருத்தை அறியவில்லை. ஆகவே நாம் படித்த இந்த வசன பகுதியில் மேய்ப்பன் என்கிறதான ஒரு உருவகம் அல்லது ஃபிகரேட்டிவ் ஸ்பீச் என்று சொல்லலாம் கொடுக்கப்பட்டுள்ளது. அல்லது ஓமை, கதை வடிவிலே சொல்லும்போது அதை ஓமை என்று நாம் சொல்லுகின்றோம். இது ஓமை என்றே நமக்கு அந்த வசன பகுதி அறிவிக்கிறது. ஆனால் இந்த வசன பகுதியை நாம் முழுமையாக ஆய்வு செய்வதற்கு முன்பாக மேய்ப்பன் என்கிற பதத்தை குறித்து ஓர் பார்வை நமக்கு இருந்தால் நன்றாக இருக்கும். மேய்ப்பன் என்றால் அடிப்படையில் அது ஆடு மாடு மேய்க்கிறவர்களைத்தான் அது சொல்லும். எல்லா நாடுகளிலும் ஆங்கிலத்தில் அதை பாஸ்டர்னு சொல்லுவாங்க. பாஸ்டர் ஹூ ஷெப்பர்ட் த ஷீப், அதை ஷெப்பர்ட்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே நாம் பாஸ்டருங்கிறதை சபை நிர்வாகம் மற்றும் ஆவிக்குரிய காரியங்களை கண்காணிக்கிற மூப்பரை நாம் பாஸ்டர் என்று சொல்வோம். ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் மேய்ப்பருங்கிற பதம் ரெண்டு பொருட்களை கொண்டது தான். இன்றைக்கு சபையிலே சொல்கிற அந்த பாஸ்டருங்கிற பதம் இயேசு வாழ்ந்த காலத்தில் முழுமையடையவில்லை. பிற்காலத்திலே சபை வந்தபோது அங்கே பாஸ்டருங்கிற பணி வருகிறது அல்லது வரம் வருகிறது என்று சொல்லலாம். ஆனால் இயேசு பூமியிலே வாழ்ந்தபோது மேய்ப்பருங்கிற பதம் பழைய ஏற்பாட்டிலும் இயேசு வாழ்ந்த காலத்திலுமாக சேர்ந்து ரெண்டு பொருட்களை தான் கொடுத்தன. ஒன்று, அதனுடைய அடிப்படை பொருளான ஆடு மாடு மேய்க்கிறவர்களை சொன்னது. அது ஷெப்பர்ட் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த மேய்ப்பரை சொன்னது. ஆனால் அதே மேய்ப்பருங்கிற பதம் பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசன புஸ்தகங்களை நாம் படிப்போமானால் அது இஸ்ரவேலுடைய தலைவர்களை சொல்லுகிற ஒரு பதமாக பயன்படுத்தப்பட்டது. இஸ்ரவேலுடைய தலைவர்கள் என்று சொல்லும்போது அடிப்படையில் அது ராஜாக்களை குறிக்கிற ஒரு பதம். பல வேளைகளிலே அது பொதுமைப்படுத்தப்பட்டு ராஜாக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், இன்னும் பிற பிரபுக்கள், குலத்தலைவர்கள் என்கிற அனைத்து தலைவர்களையும் குறிக்க பயன்படுத்தப்பட்ட சொல். ஆனால் பெரும்பாலும் அது ஆடு மாடு மேய்க்கிறவர்களை விட்டு உருவகமாக பேசப்படுமானால் அது பெரும்பாலும் இஸ்ரவேலுடைய ராஜாக்களைத்தான் அது குறித்தது. ஆகவே நாம் தீர்க்க தரிசன புஸ்தகங்களை படிப்போமானால், எரேமியா, எசேக்கியேல் போன்ற புஸ்தகங்களை படிப்போமானால் அங்கே ராஜாக்களை குறித்து மேய்ப்பன்கிற பதம் சொல்லப்பட்டுள்ளதை நாம் பார்க்க முடியும். ஓரிரு வசன பகுதிகளை நாம் படித்தோமானால் நமக்கு நலமாக இருக்கும். எரேமியாவின் புஸ்தகம் 56 படிக்கலாமா? எரேமியாவின் புஸ்தகம் 56. ஆறாம் வசனத்தை படிக்கும்போது சகோதரி படித்தவனமாக, என் ஜனங்கள் காணாமல் போன ஆடுகள், தேசத்தின் ஜனங்களை ஆடுகளாக உருவப்படுத்திவிட்டு அவருடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதறப்பண்ணி பர்வதங்களை அலைவிட்டார்கள். இந்த இடத்தில் வருகிறதான மேய்ப்பர்கள் இஸ்ரவேலுடைய அதிபதிகள், ராஜாக்கள், தலைவர்களை கூறுகிறது. இதே போல தான் நாம் எசேக்கியேலிலே காண முடியும். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்திலே வருகிறது. எசேக்கியேல் 34 கூட இதே போல் மேய்ப்பருங்கிற பதம் கொடுக்கப்பட்டுள்ளது. எசேக்கியேல் 34 ஒன்றிலிருந்து படிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசன உரை என்று சொல்கிறார். இங்கேயும் இஸ்ரவேலின் மேய்ப்பர் என்று சொல்வது இஸ்ரவேலுடைய ராஜா அல்லது தலைவர்கள் என்று
நாம் பார்க்க முடியும். இவனமாக மேய்ப்பர்கள் என்பது பழைய ஏற்பாட்டின் பதங்களிலே ராஜாக்களை குறிப்பிடப்படுகிறது. அடுத்ததாக நாம் தொடர்ந்து புஸ்தகங்களை படிக்கும்போது இந்த ராஜாக்கள் செய்த தவறுக்காக ஆண்டவர் எரேமியா, எசேக்கியேல் போன்ற இன்னும் பிற தீர்க்கதரிசிகளை கொண்டு எச்சரிக்கின்றார். அடுத்ததாக ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கின்றார் பழைய ஏற்பாட்டிலே. அது என்னவென்றால், இந்த மேய்ப்பர்கள் எல்லோரும், எந்த மேய்ப்பர்கள்? இஸ்ரவேலை ஆட்சி செய்ததான ராஜாக்கள் முதலிய தலைவர்கள் அனைவரும் தொடர்ந்து தவறுழைத்து வந்தார்கள். என்ன தவறு? மக்களை வஞ்சிப்பது, மக்கள் மீது அதிகமான வரிகளை போட்டு அவர்களை கொடுமைப்படுத்துவது, அவருடைய வாழ்க்கை முறையை கஷ்டமாக்குவது, அதுபோல் அந்நிய நாடுகளோடு உள்ள யுத்தங்களினால் மக்களுக்கு நிம்மதியற்ற வாழ்க்கை, இப்படி பல்வேறு விதங்களிலே இஸ்ரவேல் மக்கள், எருசலேம் மக்கள், யூத மக்கள் கொடும் வேதனைகளை பல காலங்களிலே ராஜாக்களினால் அனுபவித்தார்கள். ஆகவே ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் உங்களுக்கு நல்ல மேய்ப்பர்களை தருவேன் என்று வாக்குறுத்தார். மீண்டும் நாம் எரேமியாவுடைய புஸ்தகத்துக்கு வருவோமானால், எரேமியா 23வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை படிப்போம். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவர்கள் மேல் ஏற்படுத்துவேன், இனி அவர்கள் பயப்படுவதுமில்லை, கலங்குவதுமில்லை, காணாமற் போவதுமில்லை என்று கர்த்தர் சொல்லுவார். பாருங்கள், அங்கே மேய்ப்பர்கள் சிதறடித்தார்கள், இங்கே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பரை தருவேன் என்று சொல்கிறார். அதாவது அதே 23 வசனத்தை படிப்போமானால், என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ. ஆகவே இந்த தவறான வழியில் நாட்டை ஆண்டு இஸ்ரவேல் மக்களை நாசம் செய்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று சொல்லிவிட்டு, ஆண்டவர் அவர்களை சிதறியிருக்கிற எல்லா இடங்களிலும் சேர்த்து அவர்களுக்கு நல்ல மேய்ப்பர்களை ஏற்படுத்துவேன் என்று வாக்குத்தத்தம் செய்கின்றார். தொடர்ந்து நாம் படிக்கும்போது எசேக்கியேல் 34:11 வசனத்திலிருந்து படிப்போமானால் இதே போன்ற வாக்குத்தத்தத்தை நாம் காண முடியும். 11 வசனம், எசேக்கியேல் 34:11. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவளை தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கும் போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமான நாளிலே அவளை சிதறடு கொண்டுவன எல்லா இடங்களிலிருந்து அவளை திரும்ப வர பண்ணி என்று சொல்கிறார். இவ்விடமாக ஆண்டவரே ஒரு நல்ல மேய்ப்பராக இங்கே காண்பிக்கப்படுகிறார். தொடர்ந்து அந்த புஸ்தகத்தை படிப்போமானால் 15 வசனத்தில் கூட, என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இப்படி தொடர்ந்து நாம் பல வசன பகுதிகளை படிக்கும்போது என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால், ஆண்டவர் ஒரு நல்ல மேய்ப்பரை அவர்களுக்கு தருவதாக சொல்கிறார். இந்த நல்ல மேய்ப்பரை குறித்து எரேமியாவிலே தொடர்ந்து நாம் படித்த அதே அதிகாரங்களை படிப்போமானால், அது தாவீதின் கிளை என்று சொல்லப்படுகிறது. அதுபோல் எசேக்கியேல் 34 நாம் படிக்கும்போது 15 வசனத்திலே தேவனே அந்த மேய்ப்பராக வருகின்றார். இவனமாக இந்த மேய்ப்பருங்கிற பதத்தை நாம் புதிய ஏற்பாட்டிலே குறிப்பாக இயேசுவோடு சேர்ந்து இயேசுவை குறிக்கும்போது படிக்கும்போது இந்த பழைய ஏற்பாட்டு எண்ணத்திலிருந்து, பழைய ஏற்பாடு போதனையிலிருந்து நாம் புரிய வேண்டும். அப்படியானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே தன்னை மேய்ப்பராக அறிமுகம் செய்யும்போது அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், பழைய ஏற்பாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான நல்ல மேய்ப்பன், அதாவது மந்தைகளை சிதறடிக்காத, மந்தைகளை சேர்த்து மந்தைகளை அமைதியான மேய்ச்சல் உள்ள இடங்களுக்கு வழிநடத்தக்கூடிய நல்ல மேய்ப்பன் என்று சொல்லப்பட்டுள்ள தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதல் தான் என இயேசு இங்கே கூறுகிறார். இந்த கருத்தோட்டத்தோடு நாம் இனிமேல் இந்த வசன பகுதிக்குள்ளாக செல்வோம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுத்தொழுவத்தில் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். அதாவது இந்த வசன பகுதியை நாம் சற்று கவனமாய் படிப்போனா ஆனால், இந்த யோவான் 10 அதிகாரத்தில்
1 முதல் 6 வசனத்திலே இயேசு தன்னை மெய்யான மேய்ப்பராக காண்பிக்கின்றார். மெய்யான மேய்ப்பர்னு சொல்லும்போது ஐ ஆம் ட்ரூ ஷெப்பர்ட் என்கிற கருத்தை அங்கே வலியுறுத்துகிறார். எந்த ட்ரூ ஷெப்பர்ட்? நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்த்தோம் அல்லவா, அங்கே இருந்த மேய்ப்பர்கள் ராஜாக்கள் அந்த மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதான ஆட்சியை செய்தார்கள். அந்த சூழ்நிலை மாறி அவர்களுக்கு நல்ல ஒரு மேய்ப்பனாக தேவனே இருப்பாருங்கிற கருத்து அங்கே சொல்லப்பட்டுள்ளதல்லவா, அந்த மெய்யான மேய்ப்பர் தான் என்று சொல்கிறார். அதாவது பழைய ஏற்பாடு சொன்ன மேய்ப்பன் நான் தான் என்று சொல்ல ஆரம்பிக்கின்றார். இது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த இஸ்ரவேல் மக்கள் ரோமருடைய ஆட்சியின் கீழ் அடிமைகளாக இருக்கும்போது மேசியா வந்து தங்களை விடுவிப்பார் என்று கருதினார்கள். அந்த மேசியா தான் நல்ல மேய்ப்பர் என்று பழைய ஏற்பாடும் சொல்லுகிறது. ஆகவே இயேசு இங்கே சொல்கிறார், அந்த மெய்யான மேய்ப்பர் நான் தான் என்று சொல்ல ஆரம்பிக்கின்றார். அதனால்தான் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான். அதாவது இங்கே அரசியல் ரீதியாக இந்த வசனத்தை பார்க்கும்போது இஸ்ரேல் மக்களை ரோமர்கள் வரிகள் மூலம் கொள்ளையடித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் படையெடுத்து வந்து ஆக்கிரமித்து அந்த தேசத்தை வைத்திருந்தார்கள். அது ஒன்று. இனி சமூக ரீதியாய் பார்க்கும்போது, சமூக மத ரீதியாய் பார்க்கும்போது இயேசுக்கு முன்பாகவே பலர் வந்து தங்களை மேசியா என்று சொல்லி மக்களை வஞ்சித்தார்கள், ஏமாற்றினார்கள். ஆகவே தான் இயேசு சொல்கிறார், இந்த ரோமர்களைப் போல கொள்ளையடிக்க வந்தவர்களும் மேய்ப்பர்கள் அல்ல, மேய்ப்பர்கள் என்று ஏற்கனவே வந்து இஸ்ரவேல் மக்களை ஏமாற்றினவர்களும் வஞ்சித்தவர்களும் மேய்ப்பர்கள் அல்ல. நேரடியாக உங்களிடம் வந்து தேவனால் அனுப்பப்பட்டு வந்து இத்தனை நற்கிரிகளை செய்து, நற்கிரிகள் என்று சொல்லும்போது இங்கே அற்புதங்களை சொல்ல முடியும். இதுக்கு முந்தின அதிகாரத்தில் தான் அந்த பிறவி குருடனை அவர் சுகப்படுத்தியது எல்லாமே மேசியாவுடைய ஆட்சியின் போது நோய்கள் இருக்காது என்பதை வலியுறுத்துவதற்காக ஆண்டவர் எடுத்த முயற்சி. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்காக அவர் எடுத்த முயற்சி. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டின் காலத்தே மேசியாவுடைய ஆட்சியிலே நோய்கள் இருக்காது, மரணம் குறைவாக இருக்கும், இப்படிப்பட்ட ஊனங்களெல்லாம் இருக்காதுங்கிற கருத்துகள் இருந்தன. ஆகவே அந்த குருடனை குணமாக்கிய போது இந்த மக்கள் அவரை மேசியா என்று அறிய வேண்டும் என்று தான் அந்த அற்புதத்தை செய்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் அதை உணரவில்லை. ஆகவே இங்கே அவன் சொல்கிறார், நான் வாசல் வழியாக வந்த மெய்ப்பன், பிதாவால் அனுப்பப்பட்டு வந்த மெய்ப்பன், நானே மெய்யான மெய்ப்பன்கிறதை சொல்கிறார். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாயிருக்கிறான், வாசலை காக்கிறவன் அவனுக்கு துறக்கிறான். இந்த வாசலை காக்கிறவன் அவனுக்கு துறக்கிறான்ங்கிறதை பல அறிஞர்கள் இங்கே யோவான் ஸ்நாபகனோடு ஒப்பிடுவார்கள். என்றால் யோவான் ஸ்நாபகன் தான் இயேசு ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த பாதைகளை செவைப்படுத்துகிறவனாக வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தத்தோடு மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபத்திற்கிற அந்த செய்தியை முதலாவது மக்களுக்கு கேட்க செய்தான். ஆகவே மேய்ப்பருக்கான வழியை திறந்து விடுகிறான் என்கிற ஒரு கருத்து. ஆகவே பலர் இந்த வாசல் காக்கிறவனை யோவான் ஸ்நாபகனோடு ஒப்பிடுவார்கள். இந்த வசன காலகட்டத்தோடு ஒப்பிடும்போது அதுதான் சரியானதாக இருக்கும். ஆனால் இந்த காலத்திலே சிலர் இந்த வசன பகுதியை பிரசங்கிக்கும்போது, விளக்கும்போது வாசல் காக்கிறவனாக இயேசுவை ஒப்பிடுகிறவர்களும் உண்டு. அதாவது ராஜ்யத்துக்குள் அனுப்புவதற்காக அவரே வாசலாகவும் வாசல் காக்கிறவராகவும் மெய்ப்பராக எல்லாவற்றிலும் எல்லாவுமாக இருக்கிறார் என்று விளக்கிறவர்கள் உண்டு. ஏனென்றால் பிரதான மெய்ப்பராக தேவனும் இயேசுவை வாசல் காக்கிறவராக உருவப்படுத்தி பிரசங்கிக்கிறவர்கள் இன்றைக்கு இருக்கின்றார்கள். வேறு சிலர் சபைக்குள் அனுப்புவதை குறித்து படிக்கும்போது வாசல் காக்கிறவர்களாக மேய்ப்பரை உருவப்படுத்துவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அது சற்று இடர்களை ஏற்படுத்தக்கூடிய விளக்கமாக இருக்கிறது. ஆகவே அதை தவிர்த்து விட்டு குறைந்தபட்சம் சபைக்குள் அனுப்புவதை
இயேசு என்று சொன்னால் கூட சற்று பொருத்தமாக இருக்கும். நான் இது இன்றைக்கு இருக்கிற பல்வேறு கருத்துக்களை சொன்னேன். ஆனால் நாம் முதல் நூற்றாண்டில் இயேசு என்ன சொன்னாரோ அதன் அடிப்படையில் புரிந்து கொள்வதுதான் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆகவே அது யோவான் ஸ்நாபகனை குறிக்கிறது என்பது ஓரளவு ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது தான். அவன் வாசலை காக்கிறவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவிடுக்கிறது. யாருக்கு? மேய்ப்பனுக்கு. வாசல் காக்கிறவன் திறந்த உடனடியாக இந்த மேய்ப்பன் சத்தம் விடும்போது இந்த மேய்ப்பனுக்கு ஆடுகள் செவி கொடுக்கின்றன. இன்னொன்றையும் இந்த இடத்துல பார்க்க வேண்டும். வாசல் காக்கிறவனாக இருக்கிறவனும் இந்த மேய்ப்பர்களில் ஒருவர் தான். ஏனென்றால் பல வேளையிலே மேய்ப்பர்கள் குழுவாக ஆடுகளை மேய்ப்பார்கள். அப்படி பார்க்கும்போது அந்த வாசல் பக்கத்தில் படுத்திருக்கிறவனும் ஒரு மேய்ப்பனாகத்தான் இருப்பான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். இந்த பண்டைய காலத்தில் மேய்ப்பர்கள் ஒவ்வொரு ஆடுகளுக்கும் ஒரு பெயரை வைத்திருப்பார்கள். செல்லமான பெயர்களை அவர்கள் வைப்பார்கள். இன்றைக்கும் மாடுகள் வளர்க்கிறவர்கள் பல இடங்களிலே இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வுகளும் பார்க்கிறோம் அல்லவா, தாங்கள் கொண்டு வருகிற மாடுகளுக்கு ஒரு செல்ல பெயரை வைத்து அழைப்பது உண்டு. அதுபோல் அந்த காலத்திலும் ஆடு மேய்க்கிறவர்கள் தங்கள் ஆடுகளுக்கு தாங்கள் விரும்பின பெயரை வைத்து அழைப்பது உண்டு. இந்த ஆடுகளும் அவனுடைய சத்தத்தை புரிந்து அவனுடைய சத்தத்துக்கு செவி எடுப்பது உண்டு. அப்படி அவளை பெயர் சொல்லி அழைத்து அவளை கூட்டிக் கொண்டு போகின்றான். அது கூட்டிக் கொண்டு போகும்போது அந்த 4ஆம் வசனம், அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அதாவது ஹி லீட்ஸ். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. அதாவது இந்த இடத்திலும் உண்மையான தலைவன் முன்னடந்து போகிறவன், வழிகாட்டுகிறவன் என்கிறதான் வருகிறது. ஏனென்றால் சரியான ஒரு தலைவன் அவனுடைய மக்களை வழி நடத்த வேண்டும். நேரான வழியிலே, மேய்ச்சல் உள்ள வழிகளிலே, பாதுகாப்பான வழிகளிலே, ஆபத்துகள் விபத்துகள் இல்லாத வழிகளிலே வழிநடத்தி செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, அவன் முன்னே செல்லும்போது வருகிற இடர்கள் எதிர்ப்புகள் அனைத்தையும் முதலாவது எதிர்கொள்ளக்கூடியவனாகவும் தனக்கு பின்னால் தன்னை நம்பி வருகிற ஆடுகளை பாதுகாக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான். ஆகவே அது முக்கியமான ஒரு வார்த்தையாக அது இருக்கிறது. ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போகும் என்றார். இந்த ஓமையை அவர்களுக்கு உடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவர்களின் கருத்தை அறியவில்லை. ஆகவே அந்த இடத்துல ஆடுகளுக்கு இவருடைய சத்தம் தெரியும். இவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத ஆடுகள், இவருடைய மேய்ப்பத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத ஆடுகள் அல்லது இவருடைய ஆடுகள் அல்ல. இந்த இடத்துல அவர் மறைமுகமாக யாரை சொல்கிறார் என்றால், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத, அவர் விசுவாசிக்காத யூத மத தலைவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், நியாயப்பிரமாணிகள், ஆசாரியர்கள் என்கிற யூத தலைவர்களைத்தான் இங்கே மறைமுகமாக சொல்லுகின்றார். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற அவருடைய சீடர்கள், அவரை பின்பற்றின சில மக்கள் அவர்களை செவி கொடுக்கிற ஆடுகளாக உருவகப்படுத்தி பேசுகின்றார். ஆகவே முதல் 6 வசனங்களிலும் தான் மெய்யான மேய்ப்பனாக கூறுகின்றார். அடுத்தது 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை உள்ள பகுதிகளிலே இயேசு தன்னை நல்ல மேய்ப்பனாக காட்டுகின்றார். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் அந்த மாதிரி இங்கே ஆடுகளுக்கு வாசல் என்று சொல்லுகிறார் அல்லவா. ஆகவே சில அறிஞர்கள் மேலே வாசல் காக்கிறவன் என்று சொன்னதை இந்த வசனத்தோடு பொருத்தி பார்த்து இதுவும் இயேசுவை குறிக்கிற இன்னொரு வார்த்தை என்று சொல்லுவது உண்டு. நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காருமாக இருக்கிறார்கள். நாம் பார்த்தது ஏற்கனவே அவர் சொன்னதான்.
இதற்கு முன்பாகவே பலர் வந்து தன்னை மேய்ப்பர் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களை வஞ்சித்தார்கள். அதைத்தான் அங்கே அவர் சொல்கின்றார். ஆடுகள் அவருக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இதுவும் நானே மெய்யான மேய்ப்பன் என்று சொன்னவர் இப்போது நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லிவிட்டு நல்ல மேய்ப்பனுடைய ஒரு குணாதிசயம். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனையும் தன்னுடைய உயிரையும் கொடுப்பான். தாவீது ராஜா அவன் ராஜாவாக இருப்பதற்கு முன்பாக சவுலை சந்திக்க சென்றபோது சவுலோடு அவர் உரையாடிய போது அவனை குறித்து கேட்பார். அப்போது தாவீது தன்னுடைய ஆடுகளை காப்பாற்ற சிங்கத்தை எதிர்த்து போராட்டி சிங்கத்தை கொன்றதாக அவர் சொல்வார். சற்று கற்பனை பண்ணி நாம் பார்ப்போமானால் ஒரு சிங்கத்தோடு ஒரு ஆற்றுக்காக என்ன சிங்கம் அதிகபட்சமாக ஒரு ஆடை பிடிக்கலாம், 2 ஆடை பிடிச்சிடலாம். ஆனால் அந்த ஒரு ஆடு கூட இறந்து போகக்கூடாது என்று கருதி தன்னுடைய உயிரையே தாவீது பணயம் வைத்தான் என்றால் எவ்வளவு நல்ல மேய்ப்பனாக அன்றைக்கு அவன் தன்னுடைய ஆடுகளுக்கு இருந்தான். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதைவிட மேலாக இங்கே காண்பிக்கப்படுகிறார். நானே நல்ல மேய்ப்பன். தாவீது ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்க தயாராக இருந்தான். ஆனால் அவன் கூட ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ராஜாவாக இருந்தால் அவன் குறைவுகள் இருந்தது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த குறைவும் இல்லாத, பாவம் இல்லாத, நீதி நிறைந்த ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னொரு கோணத்திலே சொல்வதாக இருந்தால், மேய்ப்பர்கள் நல்ல மேய்ப்பர்கள் ஆடுகளுக்காக உயிரை கொடுக்க தயாராக இருப்பது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையிலே நல்ல மேய்ப்பன் என்று சொல்கிற அதே வேளையில் தன்னுடைய மரணத்தையும் இங்கே முன்னறிவிக்கிறார் என்று நாம் கருத முடியும். அதே நேரத்தில் கூலிக்காரன் என்ன செய்வான்? ஆடுகளை விட்டு ஓடிப்புவான். அதை தொடர்ந்து நாம் படிக்க முடியும். அடுத்ததாக பன்னிரண்டு தொடங்கி 16 வரை உள்ள வசன பகுதியிலே இயேசு தன்னை ஒரே மேய்ப்பனாக காண்பிக்கின்றார். ஒரே மேய்ப்பன் என்றால் நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்த அந்த மேய்ப்பருங்கிற அந்த தீர்க்க தரிசன கருத்தை சிந்தித்தால்தான் இங்கே தெரியும். ஏனென்றால் இஸ்ரேல் மக்கள் 12 கோத்திரம். அந்த 12 கோத்திரமும் சாலமோனுக்கு முன்பு 2ஆக உடைந்து 10 கோத்திரம் இஸ்ரேலாக அல்லது வடக்கு தேசமாய் போனது. தெற்கு தேசம் மற்றும் யூதா மற்றும் பென்யமீன் 2 கோத்திரங்களாக ஒரு தேசமாக மாறிப்போனது. ஆகவே 2 விதமான ராஜவம்சங்கள் அல்லது ஆட்சி முறைகள் இருந்தன. மேசியாவுடைய ஆட்சி வரும்போது இது 2ம் ஒரே மேய்ப்பனுக்குள்ளாக வரும், மீண்டும் ஒன்றிணைவார்கள். அது மட்டுமல்ல, இந்த மேய்ப்பன் முழு உலகுக்குமான ஒரே மேய்ப்பராகவும் இருப்பார். அதைத்தான் இந்த 12 16 வரை உள்ள வசனங்கள் சொல்கின்றன. இந்த கருத்தோடு அதை சிந்தித்தோமானால் அது நமக்கு புரியும். மேய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியாள் ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். இது பல வேளைகளிலே ஆடு மேய்ப்பவர்கள் காடுகளிலே வனாந்தரங்களிலே சந்திக்கிற ஒரு நிகழ்வு. இது அனைத்து இஸ்ரவேல் மக்களுக்கும் தெரிந்த ஒன்று தான். கூலியாள் கூலிக்காக வேலை செய்கிறவனாகியால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். இல்லை, இந்த ஆடுகளை சொந்தமாக மேய்ப்பவர்கள் உண்டு. அதாவது தங்களுடைய சொந்த ஆடுகளையே மேய்ப்பவர்கள். தாவீது தங்களுடைய குடும்பத்துடைய ஆடை மேய்த்தான். அதனால்தான் அவனுடைய உயிரை கொடுக்க அவன் துணிச்சலாக இருந்தான். ஆனால் பல வேளைகளிலே
ஐஸ்வர்யவான்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்கள் எல்லா இடத்திற்கும் ஆடு மேய்க்க போக மாட்டார்கள். தங்களுக்கு வேலையாட்களை வைத்து அவர்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களை கொண்டே அந்த ஆடுகளை பராமரித்து அந்த ஆட்டுடைய உருவங்களை எல்லாம் கத்தரித்து விற்பனை செய்வார்கள். பணக்காரர்கள் அப்படி செய்வதுண்டு. ஆகவே இந்த கூலி ஆட்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒருவேளை ஆடுகளுக்கு சிங்கத்தின் மூலமோ ஓநாய் மூலமோ ஒரு ஆபத்து வருமானால் அதை எதிர்த்து இந்த கூலிக்கு வேலை செய்கிற மேய்ப்பர்கள் இருக்க மாட்டார்கள். இது அனைத்துமே இஸ்ரவேல் மக்களுக்கு அன்றைக்கு புரிந்த நிகழ்வுகள். அதை வைத்து அவர் தன் இயேசுவோடு ஒப்பிட்டு கொண்டிருக்கின்றார். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவளை அறிந்தும் என்னுடையவளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் இல்லாமல் வேறே ஆடுகள் எனக்குண்டு. அவைகளை நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். அப்போ இந்த தொழுவம் என்றால் என்ன? இங்கே தொழுவம் இஸ்ரவேல் தேசத்தை உருவப்படுத்துகிறது அல்லது யூதாவை உருவப்படுத்துகிறது என்று சொல்லலாம். யூதாவை உருவப்படுத்துவது என்றால் சிதறிப்போன மற்ற 10 கோத்திரங்களை சொல்வதாக இருக்கும். ஆனால் இந்த ரெண்டையும் ஒன்றிணைத்து வேறு மேய்ப்பர் என்று சொல்வாரானால், வேறு ஆடுகள் என்று சொல்வாரானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே நான் இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல மேய்ப்பன், இந்த மந்தையில் இல்லாத வேறு ஆடுகளும் உண்டு என்று சொல்லும்போது புற இனத்தோர் மத்தியிலிருந்தும் மேசியாவை நம்புகிற மக்கள் இருப்பார்கள். மறைமுகமாக அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு முன்பாக ராஜ்யத்துக்காக அவர் புற இனத்திலிருந்து தெரிந்தெடுக்க போகிற சபை மக்களை முன்னுரைத்தார் என்று சொல்லலாம். அல்லது ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்கும்போது இஸ்ரவேலர் மட்டுமல்ல, அதாவது 12 கோத்திரம் மட்டுமல்ல, புற இனத்தோரின் திரளான ஜனங்கள் ராஜ்யத்தின் பங்கை பெறுவார்கள் என்பதையும் குறிப்பதாக இருக்கலாம். இவ்வளமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஒரே மேய்ப்பராக, இஸ்ரவேலர்கள் யூதர்கள் எதிர்பார்த்திருந்த தீர்க்கதரிசிகள் கூறிய ஒரே மேய்ப்பராக அறிவித்தார். அடுத்ததாக 17-18 வசனங்களிலே அவர் தன்னை கீழ்ப்படிதல் உள்ள மேய்ப்பனாக காண்பிக்கின்றார். 17-18 படிப்போம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவிடத்தில் பெற்று கொண்டேன் என்றார். இது இந்த 17-18 வசனம் மிக ஆழமான இறையியல் கருத்துக்களை கொண்ட ஒரு வசன பகுதி. அது மேலோட்டமாகி பார்த்தால் கீழ்ப்படுகிற ஒரு மேய்ப்பன், பிதா அனுப்பின மேய்ப்பன், பிதாவுக்கு கீழ்ப்படிந்து வந்த ஒரு மேய்ப்பனாக இந்த வசன பகுதி சொல்லுகிறதாய் நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதை கடந்து அந்த 2 வசனங்களில் உள்ள இறையியலுக்கு செல்வோமானால் மிக மிக அருமையான இறையியல் கருத்துக்கள் அங்கே இருக்கின்றன. ஒரு சிலவற்றை நாம் பார்ப்போம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு, அப்போது டெத் அண்ட் ரிசரக்ஷன் அவர் சொல்கிறார். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாக இருக்கிறார். அதாவது ஜீவனை கொடுக்கவே நான் வந்தேன், ஆகவே பிதா என்னிலே அன்பிருக்கிறார். ஏன்னா கடைசி வசன பகுதியிலே அந்த பார்ப்போம். இந்த கட்டளை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்போ இந்த கட்டளை ஆண்டவர் கொடுக்கின்றார். பிதாவாகிய தேவன் சொல்கிறாரு. அதனால தான் இந்த தியாலஜியில் படிக்கும்போது டிவைன் கவுன்சில் என்று சொல்வார்கள். அதில் நித்திய எட்டர்னல் டிகிரி என்கிற பல்வேறு இறையியல் வார்த்தைகளை இதோடு எடுத்து பேசுவார்கள். தேவனுடைய ஆலோசனை, அவர்கள் படைப்பு, பாதுகாப்பு, மனிதனுடைய மீட்பு, இப்படி பல்வேறு காரியங்களை உலகத்தை படைப்பதற்கு முன்பாகவே
பரலோகத்தில் அவர்கள் திட்டமிட்டார்கள். யாரெல்லாம்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்படி அவர்கள் திட்டமிடும்போது ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட பணியை ஏற்றுக்கொண்டார்கள். இறையியல் அதை என்ன சொல்லுவார்கள் என்றால், ஆண்டாலஜிக்கல் ட்ரினிட்டி, எக்கனாமிக் ட்ரினிட்டி என்று சொல்வார்கள். ஆண்டாலஜிக்கல் ட்ரினிட்டி என்று சொன்னால் அவர் மூவரும் சமமாக ஒரே தன்மையுடையவர்களாக இருக்கிற அந்த தெய்வீகத்தை சொல்லும். எக்கனாமிக் ட்ரினிட்டி என்றால் அவர்கள் தங்களுக்குள்ளாக இந்த பணிகளை, படைப்பு, பாதுகாப்பு, மீட்பு என்கிற பல்வேறு பணிகளை தங்களுக்குள்ளாக யார் யார் எந்த பணியை செய்வது என்பதை தீர்மானித்து கொண்டார்களோ அதன்படி செய்வதை எக்கனாமிக்கல் ட்ரினிட்டி என்று சொல்வார்கள். அப்படி அவர்கள் திட்டமிடும்போது பூமியிலே வந்து உலகத்தின் பாவத்துக்காக, பாவிகளை மீட்பதற்காக தன்னையே பலியிடுவதற்கு ஒப்பு கொடுத்தவர் அல்லது அந்த பணி ஏற்றுக்கொண்டவர் திரித்துவத்தின் இரண்டாம் நபராக அறியப்படுகிற வார்த்தையாம் தேவன் பூமியிலே இயேசுவாக வந்தவர். அதைத்தான் இயேசு சொல்கிறார், பிதா இந்த கட்டளையை எனக்கு கொடுத்தார், நான் அதை பெற்றுக்கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன். ஆகவே நான் அதை இங்கே வந்து என்னுடைய ஜீவனை கொடுக்கும்போது, நான் பெற்றுக்கொள்ளும்போது பிதா என்னிலே அன்பாக இருப்பதை நீங்களும் அறிந்து கொள்ள முடியும். பிதா குமாரன் எப்போதுமே அன்பாக தான் இருந்தார். ஆகவே கொடுக்கிற பிதா என்னில் அன்பாக இருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். அதாவது கிறிஸ்துவுடைய மரணம் யூதாசினால், ரோமர்களால் இயேசுக்கு எதிராக சதி செய்து கொண்டிருக்கிறவர்கள். இந்த இடத்துல அவர் மறைமுகமாக இவருக்கு எதிரான சதியே சொல்கிறார். என்னென்னால் ஏற்கனவே இயேசுவை கொல்வதற்கான திட்டங்கள் மறைமுகமாக பேசப்பட்டாயிற்று. கொஞ்சம் கொஞ்சமாக அது சம்பந்தமான பேச்சுகள் வரும்போது தான் இந்த பரிசுகள் நினைத்திருக்கலாம் இவரை கொண்டு விடலாம் என்று. அதுதான் அவர்களெல்லாம் இருக்கும்போது தான் சொல்கிறார், நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னை எடுத்துக்கொள்ள முடியாது. அதுதான் அவர்கள், அந்த செய்தி அவர்களுக்கு தெரியும். நீங்கள் தொடர்ந்து படிக்கும்போது அது தெரியும். நானே அதை கொடுக்கிறேன். அப்படி என்றால் ஐ எம் ரெடி டு ஆஃபர் மை செல்ஃப். நான் என்னை கொடுக்க ஆயத்தமாய்த்தான் வந்திருக்கின்றேன். இந்த கட்டளை பிதா எனக்கு கொடுத்திருக்கின்றார், அந்த கட்டளை ஏற்று வந்திருக்கின்றேன். பிதாவும் என்னிடம் அன்பாக இருக்கிறார். ஆகவே நான் மரித்து போவதனால் பிதா என்னை வெறுக்கிறார் என்றல்ல. ரொம்ப அருமையான கருத்துக்கள். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அப்படின்னா கொடுப்பதற்கான அதிகாரத்தை இயேசு வைத்திருக்கின்றார். அடுத்த வார்த்தை பாருங்கள், அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அப்போது ரீசரக்ஷன், டெத், ரீசரக்ஷன் ரெண்டுக்கும் எனக்கு அதிகாரம் இருக்குது. சில வேளைகளில் இந்த இயேசுடைய தெய்வீகத்தை குறைத்து பேச சிலர் முற்படும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, பிதாதானே இயேசு உயிரோடு எழுப்பினார் அப்படின்னா பிதாதானே பெரியவர். பெரியவர்னு சொல்லும்போது அவங்க இயேசுவை தெய்வமே இல்லை என்று காட்டுவதற்கு முயற்சிப்பார்கள். மற்றபடி பூமியில் இருக்கும்போது பிதாவே பெரியவர் என்று இயேசுவை பேசியிருக்கிறார். பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் சொல்லுகிறார். இதில் பூமியில் வந்ததினால் அந்த பார்வையிலிருந்து பார்க்கும்போது, மற்றபடி தெய்வீகத்துக்குள் அவர்கள் சமமானவர்கள். ஆகவே இந்த இயேசுவை பிதா உயிரோடு எழுப்புற அப்படினால் பிதா மட்டுமே பெரியவர், இயேசுக்கு அதிகாரமே இல்லை என்று சித்தரித்து இயேசுடைய தெய்வீகத்தை மட்டந்தட்ட ஒருவர் முயற்சிப்பாரானால் அவர்களுக்கு நாம் காட்ட வேண்டிய மிக முக்கியமான வசனம் இதுதான். அது என்ன சொல்கிறது? அதை கொடுக்கவும் அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை பிதாவிடமிருந்து நான் பெற்றிருக்கிறேன். அப்படின்னால் அந்த நித்திய ஆலோசனையில் இந்த கொடுக்கிற உயிரை கொடுப்பதும் உயிரை நான் மீண்டும் பெற்றுக்கொள்வதும் என்னுடைய அதிகாரம். சரி, இந்த அதிகாரத்தை நாங்கள் ஆலோசனை போது நான் எடுத்துக்கொண்டேன், பிதாவும் அதை கொடுத்து விட்டார். ஆகவே நாங்கள் ரெண்டும் சமந்தான். ஆனால் பணியில் தான் வேறுபாடு. எக்கனாமிக்கல் ட்ரினிட்டி என்று சொன்னோம் அல்லவா, அதுதான் வேறுபாடு.
ஆக இயேசு அதிகாரத்துக்கு குறைந்தவர் என்று அல்ல, அல்ல இயேசு உயிர்த்தெழுந்ததிலே அவருக்கு எந்த பங்கும் இல்லை என்றும் அல்ல. ஆகவே இவ்வளை நாம் தெரிவோமானால் இந்த வசன பகுதியிலே இயேசு தன்னை மெய்யான மெய்ப்பர் என்றும், இயேசு தன்னை நல்ல மெய்ப்பன் என்றும், இயேசு தன்னை ஒரே மெய்ப்பன் என்றும், இயேசு தன்னை கீழ்ப்படிதலுள்ள மெய்ப்பன் என்றும் காண்பிக்கின்றார். இப்படி அவர் பேசிய பின்பு இந்த வசனங்களின் நிமித்தம் யூதருக்குள்ளே மறுபடியும் பிரிவினை உண்டாயிற்று. இங்கே கூட்டமாக இருக்கிறாங்க எல்லாம், இவர் குற்றம் சாட்டுவதற்காக வந்தாங்க. இவருடைய அந்த குருடனை குணமாக்கும் போது இதையெல்லாம் கவனித்து கொண்டு வந்த அந்த அவர்களுக்குள்ளாக 2 குரூப் ஆகிறாங்க. அவர்களில் அநேகர் இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செய்விடுகிறீர்கள் என்றார்கள். அது மக்களுடைய சிந்தனையை கிறிஸ்து விட்டு எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்று இந்த இயேசுக்கு எதிரானவர்கள் சொல்கிறாங்க. இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன். அதுக்கு ரொம்ப பாருங்க, இன்றைக்கு கூட சிலர் அப்படி பேச முடியும். வேறு சிலர், இந்த வேறு சிலர் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம். அது லாஜிக்கலாக ரொம்ப அருமையான வார்த்தை. இவைகள் பிசாசு பிடித்தவனுடைய வசனங்கள் அல்லவே. இது ரொம்ப உளவியல் ரீதியாக இது சரியான வார்த்தை. ஏன்னா நீங்கள் மன ரீதியாக மன அழுத்தத்தில் இருக்கிற ஒருவர் கூட பல வேளையில் உளறி பேசுகிறோம். டென்ஷன் ஆனாலே பலர் உளருவாங்க, தூக்கத்திலே சிலர் உளருவாங்க. இன்னும் பிசாசு பிடித்தவன்னா அவனு வாயில் வருகிற வார்த்தையை நம்ம எந்த விதத்திலும் அளவிட முடியாது. லாஜிக்கான ஆர்குமெண்ட்ஸ் அதில் இருக்காது. ஏன்னா அவன் பைத்தியம் பிடித்தவனாக இருப்பான், அல்ல பிசாசு பிடித்தவனாக இருக்கு, அல்ல மதுவினால் நிறைந்தவன். இந்த மதுவினால் நிறைந்தவன், பிசாசு பிடித்தவன், மனக்லேஷம் அல்ல டிப்ரெஷனில் இருக்கிறவங்க, இவங்களுடைய பேச்சுகளை கோர்வையாக நாம் எடுக்க முடியாது, அல்ல லாஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டாக நாம் எடுக்க முடியாது. அவர்கள் ஆழமான இறையில் இருப்பதை நீங்கள் காண முடியாது. ஆனால் இயேசு இந்த முதல் 19 வசனங்களிலும் அவர் பேசின வார்த்தைகள், அல்ல 18 வசனங்களில் அந்த பேசின வார்த்தைகள் எவ்வளவு ஆழமான வார்த்தைகள், எவ்வளவு தெளிவான வார்த்தைகள், எவ்வளவு பல ஏற்பாட்டுடைய கருத்தோடு அதை கோர்வையாக அவர் வாதம் செய்கின்றார், எவ்வளவு அருமையாக தன்னுடைய சிந்தனைகளை அடுக்கின்றார். என்ன, நான் மெய்யான மேய்ப்பன், நான் நல்ல மேய்ப்பன், நான் ஒரே மேய்ப்பன், நான் கீழ்ப்படிதலுள்ள மேய்ப்பன். இவ்வளோ அழகான வார்த்தை பதங்கள். இதையெல்லாம் கவனித்த மக்கள் சொல்கிறாங்க, சிலர் சொல்கிறாங்க இவைகள் பிசாசு பிடித்தவனுடைய வார்த்தைகள் அல்ல. ஏனென்றால் பிசாசு பிடித்த ஒருவனால் இவ்வளவு தெளிவாக, தர்க்க ரீதியாக, லாஜிக்கலாக, தத்துவார்த்த பூர்வமாக, இறையியல் பூர்வமாக பேச முடியாது. ஆனால் இவர் மிக தெளிவாய் பேசுகின்றார். அது மட்டுமல்ல, அடுத்த ஆர்கியுமெண்ட் அவங்களே கொடுக்குறாங்க. குருடருடைய கண்களை பிசாசு திறக்கக்கூடுமோ? அப்போ எவ்வளோ அழகாக அவருடைய வார்த்தையும் நன்றாக இருக்கின்றது, அவருடைய செயலிலும் நன்றாக இருக்கின்றது. அருமையான வார்த்தை. மற்றவங்க பிளைண்டாக சொல்கிறாங்க, இவனுக்கு பிசாசு பிடிச்சி போச்சு, இவனை ஏன் கேட்குறீங்கன்னு. ஆனால் அது அவர்களுக்கு பதில் கொடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க? இயேசுடைய வார்த்தைகள் தெளிவானவைகள், அவர் குருடனுக்கு கொடுத்த சுகமும் தெளிவானது. இப்படி இருக்கிறவரை நீங்கள் எப்படி குற்றம் சாட்டலாம் அல்லது தவறாக சித்தரிக்கலாம் என்று அந்த உரையாடல் செல்கிறது. இவ்வளமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 10ஆம் அதிகாரத்திலே முதல் 21 வசனங்களில் தன்னை மெய்யான மேய்ப்பனாக, நல்ல மேய்ப்பனாக, ஒரே மேய்ப்பனாக, கீழ்ப்படிதல் உள்ள மேய்ப்பனாக காண்பிக்கின்றார். ஆகவே இந்த நாளிலும் இந்த நல்ல மேய்ப்பர்தாமே நம்முடைய வாழ்க்கையை மேய்ப்பாராக. இந்த வசன பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தலைமைத்துவ பார்வை என்னவென்றால், எப்படி ஒரு தலைவன், மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க தயாராகி சிறந்தது போல கிறிஸ்தவ தலைவன் ஆடுகளுக்கு முன்பாய் சென்று, அல்லது தன்னுடைய தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்பட்ட மக்களுக்கு முன்பாக சென்று அவர்களை பாதுகாப்பது, அவர்களுக்கு வழிகாட்டுவது என்று தன்னலமற்ற ஒரு தலைவனாக இருப்பது நலமாயிருக்கும்.